வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகாய் என்று திருநீற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, நீ என் மீது அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் கொண்டுள்ளாய். உன் வாழ்வில் ஒவ்வொன்றும் அதற்குரிய காலகட்டத்தில் நடக்கின்றது. ஆனால் அதற்கான மாற்றம் முன்பே தொடங்கப்பட்டுள்ளது. நீ அந்த மாற்றத்தை அனுபவிக்க காத்திருக்கின்றாய். ஆனால் அது உனக்கு மாறுதலாக வந்து சேர சில காலங்கள் எடுக்கும். உன் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. எதுவும் உடனடியாக நடக்கவில்லை என்று கவலை வேண்டாம். எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் சில காரணங்கள் உண்டு. என்னை மீறி எதுவும் நடக்காது. என் தங்கமே, உன் சிந்தனைகளை சிதறவிடாமல் உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. இது நடக்குமோ அது நடக்குமோ என்று சிந்தனையில் எண்ணுவதை விட என்னை மீறி எதுவும் நடந்துவிடாது என்று என் மீது முதலில் பரிபூரண நம்பிக்கைக்குள். என்னை மீறி எதுவும் நடந்துவிடாது. என் தங்கமே, உன்னோடு அதிக நெருக்கமாக இருப்பவர்களிடம் உன் கவலைகளை நீ பகிரும் பொழுது அவர்கள் மனதில் உன்னை பற்றிய அபிப்பிராயத்தை அவர்கள் தனக்கேற்ற மாதிரி உருவாக்கி கொள்வார்கள். பிறகு அவர்கள்தான் உன் வாழ்வில் அனைத்தையும் வடிவமைப்பவர்களாக மாறுவார்கள். அவர்கள் கூறுவதை நீ ஆமோதிக்கவில்லை என்றால் நீ பகிர்ந்த விஷயங்களை உனக்கு வேண்டாதவர்களிடத்தில் கூறி உன்னை சீர்குலைய செய்பவர்கள் அவர்கள்தான். என் தங்கமே, ஒரு பிரச்சனையை கவலையாக மாற்றுவதும் நீயே, அதை துன்பமாக மாற்றுவதும் நீயே. கவலையை உருவாக்கி ஆறுதலை தேடி மேலும் துன்பத்தை அனுபவிக்காமல் இறைநாமத்தை கூறி கடந்துவிடு. வந்த துன்பங்கள் அனைத்தும் உன்னை வாழ்வில் பக்குவப்படுத்த என்று மனதார ஏற்றுக்கொண்டு கடந்துவிடு. உன்னை இப்படித்தான் நான் பாதுகாக்க நினைக்கின்றேன். இதை புரிந்து செயல்படு. என் நாமத்தை உச்சரித்து கொண்டு உனது கடமைகளை செய். என் தங்கமே, யாருக்காகவும் உன்னை நீ காயப்படுத்தி கொள்ளாதே. உறவாக வருபவர்களை எல்லாம் உயிராக நினைப்பது தவறு. உன் வாழ்க்கை பாதையில் வரும் எல்லோரும் வழிபோக்கர்தான். உன் வாழ்க்கை பயணத்தில் உன் துணை நீ மட்டுமே. துன்பத்தை துயரமாக வைத்து இன்பத்தை இதயத்தில் வைத்து நம்பிக்கையை உனக்குள் வைத்தால் எல்லாம் வெற்றியாகும். உனக்கு எவ்வளவு வலிமை இருந்தாலும் வைராகியம் இருந்தாலும் தான் எதையும் சாதிக்க முடியும். கவலைப்படாதே தங்கமே, காலம் கடந்து போகிறது. முருகா, எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு என நித்தமும் கேட்கின்றாய். நீ கவலைப்படாதே. காலம் கடந்தாலும் தரமான ஒன்று உனக்கு தரப்போகின்றேன். நீ மனம் மகிழ்ந்து நன்றி கூறுவாய். என் தங்கமே, உன் மனம் இன்னும் குழப்பத்தில் தெளிவாக இல்லை. எப்போதும் நீ எதிர்பார்த்தபடியே எல்லாம் நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய். அதில் கொஞ்சம் மாறிப்போனாலும் ஏமாற்றம் அடைந்து குழம்பி தவிக்கின்றாய். இடையில் மாறும் எதை கண்டும் அஞ்சாதே. முடிவு உனக்கு சாதகமாகத்தான் அமையும். உன் புதிய திட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக இரு. நீ எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உன்னை வந்து சேரும். நீ தோல்வியே பலமுறை பார்த்துள்ளாய். வெற்றி சில முறைதான் என்றாலும் அது உனக்கு மிகப்பெரிய வெற்றியாக அமையும். யாமிருக்க பயமேன் உனக்கு. நீ வெற்றி பெறுவது உறுதி. என் தங்கமே, மகிழ்ச்சியாக இரு. என் தங்கமே, யாராவது நீங்கள் நேசிக்கின்றீர்களோ, யாருக்கும் நீங்கள் உதவுகின்றீர்களோ அவர்களை உன்னிடமிருந்து பிரிப்பதுதான் கர்மா. உங்களுக்கு கொடுக்கும் முதல் தண்டனை அவர்கள்தான். உங்கள் முதல் எதிரி அவர்கள்தான். யாரை நம்பினீர்களோ அவர்கள்தான் உங்கள் முதல் துரோகி அவர்கள். எல்லாம் எழுந்த பின்பும் இறைவன் கைவிட மாட்டான் என்று நம்புவது உள்ளங்களிலே அதிகம். இறைவன் காலதாமதம் செய்தாலும் இறைவன் மீது அவர்கள் கொண்ட தன்னம்பிக்கை நிச்சயமாக காக்கும். அதனால் தன்னம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதீர்கள். என் தங்கமே, மற்றவர்கள் உன்னை குழப்பினாலும் உன் மனம் தெளிந்த நீரோடை போல் இருக்க வேண்டும். எல்லோரும் ஏதாவது ஒன்றை சொல்லுவார்கள். நீ என்ன முடிவு எடுக்க முடியும் என்பதில் தெளிவாக இரு. வாய்ப்பு வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்பதை விட இப்போது வாய்ப்பினை உருவாக்க முடியுமா என்று தேடி பார்த்தால் நல்ல வாய்ப்புகள் இருப்பது உன் கண்களுக்கு புலப்படும். மற்றவர்களின் குழப்பத்திற்கு ஆளாகாமல் தெளிவாக இருப்பதற்கு பிரார்த்தனையோடு தியானமும் அவசியம் செய்ய வேண்டும். இன்று கோவிலுக்கு வந்து தரிசித்துவிட்டு சிறிது நேரம் தியானம் செய்வாய். மற்றவர்கள் பேசுவதை கவனிப்பதை விட உன் ஆழ்மனம் பேசுவதை கவனி. உன் வாழ்விற்கான பல தீர்வுகள் ஆழ்மனதில் ஆழ்ந்து கிடக்கின்றன.
முருகன் அருளால் என் மனம் தெளிவடையும் என்று பதிவிடு. என் தங்கமே, துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே. உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டுதான் இருக்கின்றேன். எந்த நேரத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை நிற்பேன். யாம் இருக்க பயமேன் உனக்கு என் தங்கமே. நம்பிக்கையோடும் தைரியமும் உனக்குள் இருந்தால் நீ நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும். உனக்குள் ஏற்படும் பயம் உன் செயலை பாதிக்கின்றது. எதிர்காலத்தை பற்றிய எந்த பயமும் வேண்டாம். உன் கடந்த காலத்தில் நான் இல்லை, உன் எதிர்காலத்தில் நான் நிச்சயம் இருப்பேன். என் அருள் உனக்கு நிச்சயம் உண்டு. எனவே எதிர்காலம் குறித்து எந்த பயமும் வேண்டாம். நம்பிக்கையோடு முயற்சி செய், போராடு. நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும். எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய். என் தங்கமே, நீ வாழ்வில் எதிர்கொள்ளும் அனைத்து சிக்கல்களும் எப்படியாவது தீரும் என்ற நம்பிக்கையோடு போராடுகின்றாய். வாழ்க்கை அவ்வப்போது நம்பிக்கை தந்தாலும் நீ எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை கிடைக்காத போது உன் மனம் சலிப்படைகிறது. மேலும் சுற்றி உள்ளவர்களும் முன்னுக்கும் பின்னும் முரணாய் நடக்கும்போது நீ மேலும் சோர்ந்து போகின்றாய். ஆனால் உனக்கு தடையாக இருக்கும் இவைகளெல்லாம் வெல்ல உன் வைராகியத்தால் முடியும். என்னை நீ நினைத்ததும் உனக்கு என்னால் எல்லாம் தர முடியும் என்றால் நீ தியானத்தின் மூலம் அதை பெற்றால் தக்க வைத்து கொள்ள முடியும். வெற்றி பெறுவாய் என் தங்கமே. உன்னை நம்பிக்கை துரோகத்தால் வீழ்த்திய நபரை நினைத்து உன் மன நிம்மதியை இழக்காதே. அதற்கான கர்ம வினையை அவர் அனுபவிப்பார். நான் உனக்கு துணையாக என்றும் இருப்பேன். உனக்கு ஏன் இத்தனை பயம்? காலம் கனிந்து வரும் நாள் வந்துவிட்டது. நீ நினைத்தது அனைத்தும் நடக்கப் போகிறது. நீ மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் மூழ்கப் போகின்றாய். காத்திரு என் தங்கமே. உன் வாழ்க்கை ஒரு சவாலாகவே மாறிவிட்டது. உன் தோள்களிலே இருக்கும் சுமையை சற்று இறக்கி வைத்துவிட்டு உன்னால் கண்ணையர்ந்து கூட தூங்க முடியவில்லை என்று எனக்கு தெரியும். உன் வாழ்க்கை எவ்வளவு சவாலாக இருக்கிறது. ஆனாலும் சற்று கூட சலிக்காமல் உன் சுமையை நீ தாங்கிக் கொள்வதால் உன்னால் மீண்டும் எழ முடிகிறது. உன் சுமைகளை நான் தாங்குவேன். உன்னிடம் நான் கேட்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இதுவரை உயிர் சுமந்து உன் பிள்ளைகளுக்காக மட்டுமே வாழ்ந்தாய். எதற்காக நீ உயிர் சுமந்து இத்தனை துன்பங்களையும் தாங்குகின்றாய் என்பது எனக்கு தெரியும். அதனால் உன் வாழ்வையும் உன் குழந்தைகள் வாழ்வையும் நான் பார்த்து கொள்கின்றேன். நீ எதற்கும் கவலை கொள்ளாமல் நிம்மதியாக இரு என் தங்கமே. நீண்ட நாட்களாக நீ கேட்ட முக்கியமான வேண்டுதல் நிறைவேறும் காலம் வந்துள்ளது. மனதில் உள்ள பாரங்கள் குறைவதை நீ உணர்வாய். தொலைதூரத்திலிருந்து அழைப்புகள் வரும். சிலருக்கு மகிழ்ச்சியான செய்திகளும் சிலருக்கு வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்புகளும் வரும். ஒரு சிலருக்கு என்ன நடந்தாலும் வாழ்க்கை மாறவில்லையே என்ற பயத்தினை அவர்கள் கர்மவினை தருகிறது. ஆனால் வாழ்க்கை ஒரு நொடி பொழுதில் மாறக்கூடியது. கடவுளை நினைத்து கடமையை செய்து வரும்போது கர்மவினைகள் கரைவது உறுதி. அதை கண்டு அஞ்ச தேவையில்லை. ஒவ்வொருவரும் இதனை கடந்து வாழ்வில் வெற்றி பெற்றவர்களே. தைரியமாக இருந்து என் நாமத்தை தியானித்து வா. இன்று நீ ஏற்றும் தீபம் நிச்சயம் வாழ்வில் ஒளி தரும். என் தங்கமே, நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். ஆனால் நீயோ என்னை வேறு எங்கோ தேடிக்கொண்டிருக்கின்றாய். அமைதியாக அமர்ந்து உன் இரு கண்களையும் மூடி என்னை நினைத்து தியானம் செய். வீணாக குழம்பாதே. முதலில் தைரியமாக இருக்க கற்றுக்கொள். தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே. நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்து கொண்டிருக்கின்றாய் என்று நான் அறிவேன். உன்னை எனது கரம் கொண்டு இருக்க பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். என் தங்கமே, நடந்ததை நினைத்து வருந்தியது போதும். வாழ்க்கை எத்தனை வழிகளை தந்தாலும் அதே அளவுக்கு சந்தர்ப்பங்களையும் தரும். இழந்ததை நினைத்து கவலை கொள்ளாதே. இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உனக்கானது. நானும் உடன் வருவேன். என் தங்கமே, நல்லவர்கள் போல் உன்னை நம்ப வைத்தார்கள் அல்லவா? அவர்களுக்கு முன்னால் தான் நீ அமோகமாக வாழப்போகின்றாய். உன்னை தள்ளிவிட்டு அவர்கள் முன்னாடி கை தூக்கி விடப்போவது வேறு யாரும் இல்லை, உன் முருகன், திருச்செந்தூர் முருகன்தான். என் தங்கமே, திருச்செந்தூர் முருகனை வாழ்க்கையில் இருக்கின்றேன். இனிமேல் வெற்றி மேல் வெற்றிதான். சிங்கார வேலனுக்கு அரோகரா.